2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சியை பிடித்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி கடந்த 30 நாட்களில் என்ன நிகழ்த்தி இருக்கிறது, என்ன மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறது என்ற பல்வேறு விமர்சன கணைகள் எழுந்திருக்கிற இந்த நிலையில் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தை வழி நடத்துகிற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் அவரின் அமைச்சர்களும் எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் அவர்களின் முதல் 30 நாளில் நடந்த மாற்றங்கள் என்ன விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற இந்த ஒரு மாதத்திற்குள் தமிழக ஆட்சி நிர்வாகத்திலும் மக்கள் நலனிலும் தொலைநோக்கு திட்டங்களுடன் நிகழ்த்தப்பட்ட 50 முக்கிய அதிரடி சாதனைகளின் முழு பார்வை. 1. புதிய டிஜிபி நியமனம். அரசியல் தலையீடற்ற நேர்மையான புதிய டிஜிபி நியமிக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்தது நேரடி இணைய புகார். பொதுமக்கள் காவல் நிலையம் செல்லாமல் நேரடியாக முதல்வரின் பிரத்யேக இணையதளத்தில் புகார் அளிக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிங்க் பேட்ரோல் விரிவாக்கம். இரவு நேரங்களில் தனியாக பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து முக்கிய நகரங்களிலும் ரோந்து வாகனங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சிறார் படை அமைப்பு. மாநில முழுவதும் போதைப் பொருள் புழக்கத்தை வேரோடு ஒழிக்க அதிநவீன வசதிகளுடன் கூடிய தனி சிறப்பு படை உருவாக்கப்பட்டுள்ளது. 5. காவலர் நலன். காவலர்களின் மன அழுத்தத்தை குறைக்க வாரத்தில் ஒரு நாள் கட்டாய விடுமுறை மற்றும் சுழற்சி முறை பணி நேரம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. 6. சைபர் கிரைம் தடுப்பு. ஆன்லைன் நிதி மோசடிகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க வட்டார அளவில் பிரத்யேக மீட்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 7. விபத்தில்லா நெடுஞ்சாலைகள். விபத்துக்களை குறைக்க அதிவேக கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் அவசரகால ஆம்புலன்ஸ் சேவைகள் முழுமையாக சீரமைக்கப்பட்டிருக்கிறது. 8. சமூக விரோதிகள் ஒழிப்பு. மாநில அளவிலான ரவுடிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு குற்ற செயல்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க அதிரடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. 9. ஸ்மார்ட் வகுப்பறைகள். அனைத்து அரசு பள்ளிகளிலும் அதிவேக இணையதள வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. 10. முதலமைச்சர் கல்வி நிதியம். ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்க பிரத்யேக நிதியம் உருவாக்கம். 11. ஊட்டச்சத்து காலை உணவு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் கூடுதல் ஊட்டச்சத்துக்களுடன் தரம் உயர்த்தப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. 12. உலகளாவிய திறன் மேம்பாடு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச ஆங்கில பேச்சு பயிற்சி மற்றும் கணினி கோடிங் வகுப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 13. மருத்துவ சேர்க்கை மாற்று பாதை. நீட் தேர்வுக்கு மாற்றாக மாநில அளவிலான மருத்துவ சேர்க்கைக்கான சட்டப்பூர்வ அழுத்தங்கள் மற்றும் இலவச உயர்தர பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 14. டிஜிட்டல் நூலகங்கள். அனைத்து முக்கிய ஊராட்சிகளிலும் நவீன வசதிகளுடன் கூடிய டிஜிட்டல் நூலகங்கள் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. 15. சர்வதேச விளையாட்டு மைதானங்கள். கிராமப்புற விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க மாவட்டந்தோறும் சர்வதேச தரத்திலான மைதானங்கள் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 16.75% உள்ளூர் வேலைவாய்ப்பு. தமிழகத்தில் துவங்கும் புதிய தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலைவாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்கிற அதிரடி சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. 16. உள்ளூர் வேலைவாய்ப்பு. தமிழகத்தில் துவங்கும் புதிய தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலைவாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்ற அதிரடி திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 17. 15 நாள் ஒற்றை சாளர அனுமதி. புதிய தொழில் துவங்குவதற்கான அனுமதிகளை 15 நாட்களுக்குள் வழங்க டிஜிட்டல் ஒற்றை சாளர முறை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. 18. மண்டல பூங்காக்கள். சென்னை, கோவை தாண்டி
திருச்சி, மதுரை, சேலம் ஆகிய நகரங்களிலும் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. 19. பெண் தொழில் முனைவோர் ஊக்கம். சுய தொழில் தொடங்கும் பெண்களுக்கு வட்டி இல்லாத கடன் மற்றும் மானியங்கள் வழங்கும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 20. இடைத்தரகர்கள் இல்லா கொள்முதல். நெல் மற்றும் கரும்பு கொள்முதல் நிலையங்களில் இடைத்தரகர்கள் நீக்கப்பட்டு விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக பணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. 21. குளிர்சாதன கிடங்குகள். காய்கறிகள், பழங்கள் வீணாவதை தடுக்க மாவட்ட வாரியாக புதிய குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்குகள் அமைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. 22. 24 மணி நேர இலவச மின்சாரம். தடையில்லா 24 மணி நேர இலவச விவசாய மின்சாரம் வழங்க புதிய மின் மாற்றிகள் நிறுவும் பணி வேகமாக துவங்கப்பட்டிருக்கிறது. 23. இயற்கை விவசாய மானியம். ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு பிரத்யேக ஊக்கத்தொகை மற்றும் மானியங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 24. முதலமைச்சரின் நீர் பாதுகாப்பு திட்டம். பருவமழைக்கு முன்னதாகவே மாநிலத்தில் உள்ள அனைத்து முக்கிய நீர் நிலைகளையும் தூர்வாரும் பணிகள் முடுக்கப்பட்டுள்ளது. 25. போர்க்கால சாலை சீரமைப்பு. சேதமடைந்த கிராமப்புற சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க தனி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 26. அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்வு. தாலுகா அளவிலான அரசு மருத்துவமனைகளில் 24 மணி நேர அவசர சிகிச்சை மற்றும் ICU வசதிகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 27. நடமாடும் மருத்துவ சேவை. மலை கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு வாரந்தோறும் நேரடியாக செல்லும் மருத்துவ வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 28. மருந்துகள் டிஜிட்டல் கண்காணிப்பு. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உயிர்காக்கும் மருந்துகள் தட்டுப்பாடின்றி கிடைக்க டிஜிட்டல் கண்காணிப்பு முறை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. 29. முதியோர் இல்லம் தேடி மருத்துவம். முதியோர்களுக்கான வீடு தேடி வரும் மருத்துவ சேவைகள் பலப்படுத்தப்பட்டு மாதந்தோறும் இலவச பரிசோதனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 30. இலவச புற்றுநோய் சிகிச்சை. மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் இலவச புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் கீமோதெரபி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 31. 72 மணி நேர மக்கள் குறைதீர்ப்பு. முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு வரும் மக்கள் புகார்கள் மீது அதிகபட்சம் 72 மணி நேரத்திற்குள் தீர்வு காண உத்தரவிடப்பட்டுள்ளது. 32. ரகசிய கண்காணிப்பு. அரசு அலுவலகங்களில் லஞ்சத்தை ஒழிக்க ரகசிய கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் திடீர் ஆய்வுகள் தீவிரமாக்கப்பட்டிருக்கிறது. 33. இடைத்தரகர்கள் இல்லா சான்றிதழ்கள். சாதி மற்றும் வருமான சான்றிதழ்கள் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் இடைத்தரகர்கள் இன்றி ஆன்லைனில் விரைவாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 34. பயோமெட்ரிக் வருகை பதிவு. அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை துல்லியமாக்கப்பட்டு பணி நேரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 35. மின்சார பேருந்துகள் திட்டம். பொது போக்குவரத்தின் தரம் உயர்த்தப்பட்டு புதிய நவீன மின்சார பேருந்துகள் அறிமுகம் செய்ய திட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. 36. பாதுகாப்பான மகளிர் இலவச பயணம். பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் மேலும் பாதுகாப்பான முறையிலும் கூடுதல் வழித்தடங்களிலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. 37. நேரடி முதியோர் உதவித்தொகை. தகுதியுள்ள அனைத்து முதியோர்களுக்கும் மாதாந்திர உதவித்தொகை எவ்வித தடையுமின்றி நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 38. மாற்றுத்திறனாளிகளின் நலன். மாற்றுத்திறனாளிகளுக்கான சுய தொழில் வாய்ப்புகள் மற்றும் அரசு பணிகளில் அவர்களுக்கான இட ஒதுக்கீட்டை கண்காணிக்க தனி குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 39. நெசவாளர் ஆதரவு. கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சார அளவு அதிகரிப்பு மற்றும் நூல் மானியம் வழங்குதல். 40. மீனவர் பாதுகாப்பு. கடலுக்கு செல்லும் மீனவர்களின் பாதுகாப்பை காக்க
நவீன ஜிபிஎஸ் கருவிகள் மற்றும் அவசரகால உதவி கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. 41 தூய்மை பணியாளர்கள் காப்பீடு. தூய்மை பணியாளர்களின் குடும்ப பாதுகாப்பிற்காக பிரத்யேக ஆயுள் காப்பீட்டு திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. 42 சுத்தமான குடிநீர் இணைப்பு. அனைத்து வீடுகளுக்கும் தூய்மையான குடிநீர் வழங்கும் திட்டத்தின் கீழ் விடுபட்ட பகுதிகளுக்கு புதிய குழாய் இணைப்பு பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளது. 43 நெகிழி மற்றும் இயக்க. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக மாற்று பொருட்களை ஊக்குவிக்கும் மாபெரும் மக்கள் இயக்கம் அதிரடியாக துவங்கப்பட்டுள்ளது. 44 பசுமை தமிழகம். மாநிலத்தின் காடுகளின் பரப்பளவை அதிகரிக்க 1 கோடி மரக்கன்றுகள் நடும் திட்டத்திற்கு முதற்கட்டமாக வித்திடப்பட்டிருக்கிறது. 45 சூரிய ஒளி மின்சக்தி. அரசு அலுவலக கட்டிடங்கள் அனைத்திலும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலான சூரிய ஒளி மின்சக்தி அமைக்கும் பணி துவங்கப்பட்டிருக்கிறது. 46 மழைநீர் சேகரிப்பு தணிக்கை. புதிய மற்றும் பழைய வணிக வளாகங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் முறையாக உள்ளதா என அதிரடி தணிக்கை செய்யப்பட்டுள்ளது. 47 சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி மாநாடு. உலகளாவிய அளவில் தமிழ் மொழியை கொண்டு சேர்க்க சர்வதேச மாநாடு நடத்த முதற்கட்ட பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. 48 கலைஞர்கள் வாழ்வாதாரம். நலிந்த நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் திரைத்துறை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க புதிய நல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 49 அரசு செலவுகள் குறைப்பு. ஆடம்பர கொண்டாட்டங்களை தவிர்த்து அரசு செலவுகளை குறைத்து எளிமையின் அடையாளமாக கோட்டையிலும் சுழலும் மக்கள் முதல்வர். 50 மக்களாட்சியின் பொற்காலம். வெளிப்படையான நிர்வாகம், துரிதமான செயல்பாடுகள் மூலம் தமிழக வரலாற்றில் ஒரு புதிய அரசியல் பண்பாட்டை விதைத்துள்ளது இந்த முதல் மாதம். தேர்தல் காலங்கள்ல என்ன நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஒரு மாற்றத்திற்கான அரசை தமிழகத்தில் நான் அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய நிகழ்வுகள் எல்லாம் பேசினாரு. எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வர போறாரு அப்படின்லாம் நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் பல்வேறு விமர்சன கலைகள் பல்வேறு ஆட்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இந்த 30 நாட்களில் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் நிகழ்த்தி வரலாற்று சாதனையை புரிந்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். இந்த வரலாற்று சாதனைகளுக்கு பின்னால் அவருடைய அமைச்சர்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு அமைச்சர் புஷி ஆனந்த், மாண்புமிகு அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார், மாண்புமிகு அமைச்சர் அருண்ராஜ், அதே மாதிரி மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இவங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது தலைமைச் செயலகத்தில் 8 to 10 மணி நேரம் வேலை செய்து இந்த மாற்றங்களுக்கு துணை நின்றிருக்கிறார்கள். சொன்னதை செயலிலும் காட்டியிருக்கிற மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் அவரின் அமைச்சர்களுக்கும் தமிழ் சமூகத்தின் சார்பாக நாங்கள் எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். மீண்டும் 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 மாற்றத்தை நோக்கி இந்த தமிழகத்தை அழைத்து செல்லுவீர்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கிறது. நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.